வெல்கம் டு சிம்ரன் எனும் நான். வணக்கம். வணக்கம் சொல்லலே டெலிவிஷன் ஹோஸ்ட் மாதிரி வணக்கம் சொல்றீங்க. என்னோட கரியர் வந்து ஹோஸ்ட் ஆங்கர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. அது வந்து 95 டிடி மெட்ரோ சூப்பர் ஹிட் முகாப்ல சாங். ஸோ பாடல்கள் தொகுத்து வழங்குவது. ஆமா. வாலிலாம் உங்களுடைய கரியரில் ரொம்ப லேட்னு சொல்ல முடியாது. அதுலேயே எப்படி அந்த மாதிரியான மல்டி ஃபேசிட்டடான எக்ஸ்பிரஷன்ஸை வெளியில் கொண்டு வர்றது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தீங்க? சிம்ரன் வாட் யூ வாண்ட் டு சீனா என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் ஐ லைக் ஃபைட்ஸ், சேலஞ்சஸ், டான்ஸ், ரொமான்ஸ், எவ்ரிதிங். அந்த ஏஜில் உங்களுக்கு எப்படி அந்த பதட்டம் இருக்குல்ல? ஏன்னா அப்கமிங் பயங்கர காம்படிஷன், சினிமா இண்டஸ்ட்ரி, ஒரு படம் நல்லா போலேனாவே ஏதாவது சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கப்போ அந்த ப்ரெஷர் இல்லையா உங்களுக்கு? I will not think about past and future much. What I'll think is about the situation right now. And what I'm doing, always be conscious, be aware. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இப்போ உங்களுடைய நிறைய கதாபாத்திரங்கள், அதில் எந்த கதாபாத்திரம் நிஜ சிம்ரனோட க்ளோசர் கேரக்டர்னு நினைக்கிறீங்க? வசந்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி. பாருங்களேன், சிம்ரனுக்கே 30 வருஷம் கழிச்சு தான் சிம்ரன் அடிக்கிறது. ஆமா. பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலை போகிறதா இருக்கலாம், இல்லை நம்பின ஒரு துரோகம் பண்ணதாக இருக்கலாம், இதெல்லாமே ஹீல் பண்ண முடியாமலேயே உள்ளே வச்சுக்கிறாங்க. இவங்க எப்படி வெளியில்? I think silence is the biggest answer for everything. Revenge is not the answer. ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஒரு சுயநலம் அல்லன்னு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுங்க? You have to prioritize yourself. Then only you can give time to others. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இன்னொருவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. அதுக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். Do you believe in instincts? Totally. Life is based on your instinct. நீங்க உங்க instinct ஃபாலோ பண்ணீங்கன்னா there is nothing that will not happen what you want. Everything will happen. ஒரு தனி நபருக்கு, குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஏன் ஃப்ரீடம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இப்போ சாண்ட் இருக்குல்ல, நீங்கள் அந்த சாண்ட் உங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அது லூஸாக இருக்கணும். ஸோ இட் டசன்ட் ஸ்லிப் அவே. இஃப் யூ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஹேண்ட், பி கண்ட்ரோல், ட்ரை டு கண்ட்ரோல், இட் வில் ஆல் கம் அவுட், கோ அவே. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் லீவ் எனிதிங், எவ்ரிதிங் ஃப்ரீ வித்தின் யூ, அவுட் சைட் யூ. எந்த கேள்வி அதிகமாக கேட்குறப்ப எப்போ அந்த கேள்வியை விடுங்கடா அப்படின்னு தோணும்? Nobody asked me this topic. Thank you. Seriously. சிம்ரன் எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட், பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி மற்றும் ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. Blue Jay Premium Plotted Community with Clubhouse by Sri Baby Properties. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற கெஸ்ட்டுக்கு இது சினிமா உலகில் 30வது ஆண்டு. ஒரு 30 இயர்ஸாக வந்து எவர்கிரீன் ஆர்டிஸ்டாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தங்களா இருக்குதுங்கிறது சாதாரணம் இல்லை. ஸோ அவங்களோடு தான் இன்னைக்கான இந்த பாட்காஸ்ட். வெல்கம் டு சிம்ரன் எனும் நான். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டூயிங் குட். வணக்கம் சொல்லலே டெலிவிஷன் ஹோஸ்ட் மாதிரி வணக்கம் சொல்றீங்க. வணக்கம் அப்படின்னு. இல்லை, என்னோட கரியர் வந்து ஹோஸ்ட் ஆங்கர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால அது வந்து 95 டிடி மெட்ரோ சூப்பர் ஹிட் முகாப்லா சாங். பாடல்கள் தொகுத்து வழங்குவது. ஆமாம். சாங் நம்பர் 1, 2, 3, 4 அப்படி காலேஜில் இருக்கும்போது. ஸோ அதனால தான் வணக்கம். ஸோ வணக்கம். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வந்து சிம்ரன் மீட் பண்ணுறப்ப டக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி வரும். என்ன அப்படின்னா, பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம், கமர்ஷியல் ஸ்டார்ஸ் எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் வந்து எங்கேயுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய படங்கள் ரொம்ப குறைவு. உங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கலாம், கேரக்டர் வேல்யூவாக இருக்கலாம், ரெண்டுலேயும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. அது ஒரு கான்ஷியஸ் கால் அந்த ஏஜ்லேயே? கான்ஷியஸ் கால் இல்லை. நான் எப்போவுமே கதை கேட்கும்போது என்னோட கேரக்டர் எங்கே இருக்குது அந்த கதையில், அப்படி தான் இருக்கும் எனக்கு. நான் ஃபுல்லாகவே கதையை எனக்கு சொல்லணும். ஸோ அண்ட் மோஸ்ட்லி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கதை சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்கள் கேரக்டர் சொல்ல மாட்டாங்க. டைரக்டர் வந்து மேம் திஸ் இஸ் யோர் கேரக்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஐ வில் நாட் டூ தட். தே வில் கிவ் த ஹோல் நரேஷன். இஃப் டைரக்டர் இஸ் ரியலி குட், டேலண்டட் அண்ட் ப்ரூவன், ஆர் ஹீ இஸ் அ நியூ டைரக்டர் வந்து அபிஷான் யூசி, எல்லாரும் வந்து ஃப்ரம் மிஸ்டர் மணி சார் அண்ட் மிஸ்டர் GVM, I worked with and Mr. B. Gopal in Telugu.
all of them has given me a narration of the whole script. So if the film is good, 100% whatever character we all are playing in that will be good. ஓகே, ஸோ ஓவரால் ஃபிலிம் அதில் உங்கள் பொசிஷன். ஓவரால் ஃபிலிம் தான், ஓவரால் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும் நீங்கள் படம் பண்ணும்போது. Hear the whole script and then you should see where your character is and how strong. And mostly super hit films நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ ஐ திங்க் தட் இஸ் நான் எனக்கு ஒரு ஐம் அ பக்கா ஆடியன்ஸ், கமர்ஷியல் ஆடியன்ஸ். எனக்கு வந்து சேட் சினிமா, ஆர்டி சினிமா, ரியலிஸ்டிக் சினிமா பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் டு see, I don't, it's like that. But it's nice. It's also nice film, realistic cinema is good. I'm not saying no, but என்னோட ஸ்பேஸ் பர்சனலி நீங்கள் கேட்டிங்கன்னா, if Simran, what do you want to see? Na entertainment. ஸோ அதனால தான் ஐ லைக் ஃபைட்ஸ், challenges, dance, romance, everything pakka in one film. I want to go inside the theatre, come out happy. ஸோ உங்களுடைய ஃபுல் கதையில் உங்களோட ரோல் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதுல கான்ஷியஸாக இருப்பீங்க. Conscious. ஓகே, அதே மாதிரி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. அதுலேருந்து ஐ எம் அபவ் தேட், நான் ஐம் நாட் ஜஸ்ட் அ கிளாமர் டால் அப்படிங்கிறத அதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் படம்னு கன்னத்தில் முத்தமிட்டால சொல்லலாம். அப்போ வந்து எல்லாருமே அதை ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க, சிம்ரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வாய்ப்பாக வந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை நான் ஒரு ஷிஃப்ட் மூவ் ஆகணும், இதுலேருந்து மூவ் ஆகி எனக்கு இருக்கிற இன்னொரு கேலிபரை காட்டணும்னு எடுத்த எஃபர்ட்? இது வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷிஃப்ட் மை, எனக்கு இது வாய்ப்பு வந்துருச்சு, கண்டிப்பாக இது பண்ணணும், நல்லா இருக்குது. ரோல் மட்டும் இல்லை, படமும் ரொம்ப நல்லாயிருக்கு, கதையும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மேக்கர்ஸ் இஸ் மிஸ்டர் மணி சார். அண்ட் ஸோ வை நாட்? ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் எனக்கு அமைச்சிருக்கு. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் கேவ் மை பெஸ்ட் ஃபார் தட் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி வென் ஐ டிட் வாலி ஆல்சோ அண்ட் துல்லாத மனம் துள்ளும் அண்ட் பிரியமானவளை ஆல்சோ. அண்டு பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ரசித்தேன், பார்த்தாலே பரவசம், கேபி சார் இஸ் குரு. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் தான். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணும்போது ஐ தாட் தட் ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல். From Wali, when I heard Wali also, there are very strong scenes in that film. வாலியில இருந்தது. ஆமா, அதுல பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு, கிளாமரும் இருக்கு, everything is there. But when you hear the film, when you see the film, all over that film is a package, I feel. ஆக்சுவலாக வாலி வந்து ஃபுல் காம்பினேஷனில் எல்லாமே இருக்கும். அதில் ஃபன் இருக்கும், ஒரு கொஞ்சம் இம்மெச்சூர்டான கேர்ளாகவும் இருக்கும், அண்ட் சீரியஸ் ஏரியா இருக்கும், இமோஷன்ஸ் ஏரியாஸ் இருக்கும். அந்த வைஃபோட இமோஷன்ஸ் இருக்கும், அந்த எனக்கு நம்பலை, யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ. ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் சீன் ஆக்சுவலி. யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ, that's an issue everywhere. But how did you learn all these things? ஏன்னா ஏர்லியர் பீரியட்லே வாலிலாம் உங்களுடைய கெரியரில் ரொம்ப லேட்னு சொல்ல முடியாது. 99 ரிலீஸ்னா 98. ஸோ படம் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வந்த படம் இல்லையா? அதுலேயே எப்படி அந்த மாதிரியான மல்டி ஃபேசிட்டடான எக்ஸ்பிரஷன்ஸை வெளியில் கொண்டு வர்றது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தீங்க? அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து எஸ்ஜே சூர்யா தான். அவருக்கு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அது. அண்ட் தட் ஐ திங்க் தட் டைம் ஹி வாஸ் ஆல்சோ இன் ஹிஸ் 20s. ஸோ இஃப் யூ இமேஜின், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள், அபிஷான் 22 இயர்ஸ் அவர் எனக்கு கதை சொல்லும்போது, இப்போ அவருக்கு வந்து 24-25 இருக்கும். So you can't measure the level of maturity with the age, I feel. Okay. If you say my mother is less mature than me, seriously, she is so energetic. Ippo kuda veliye ponalum she will not give up. She'll just get ready, wear makeup, lipstick, everything, and her energy வேற level. Okay. She'll just go down, meet all the kids, sit with them. Ella aunties ella ukkandirpaanga, and but she'll sit with all the kids, she'll walk with them. And so you can't measure the maturity of a person by age. ஆமாம். ஆனால் எஸ்ஜே சூர்யா சார் கதை சொல்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அப்படியே நடிச்சு காட்டு வராங்க அப்படியே. ஆமாம். அவர் வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி நைஸ் ஹார்ட்டட் பர்சன் ஆல்சோ. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். த ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்கும்போது he was so he was very simple, very humble. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது அவரோட மனசு, ஒரு குழந்தை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை ஹீ இஸ் ஏபிள் டு, ஐ திங்க் ஹீஸ் ரியலி மெயின்டைன்ட் ஹிம்செல்ஃப் வெரி வெல். ஹிஸ் ஃபேஸ், ஹிஸ் ஜா லைன், அண்ட் த வே ஹீ இஸ் எவால்வ்ட்
in style. It is phenomenal. There's so much to learn from him. ஒரு பீரியடில் சிம்ரன் நடிக்கிறாங்க இந்த படத்தில் அப்படின்னா அது ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிம் கன்ஃபார்மாக ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் ரெகுலராக ஏன்னா சிம்ரன் நடித்த படம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு வா ஓகே நான் படங்களில் நடிக்கிற படம்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு தோணுச்சா, இல்லை அது உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சா? ஏன்னா என் படம்னா ஓடிடும்னு நினைப்பாங்க, அப்போ எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இயல்பான பயம் இருந்தால்? நான் வந்து இவ்வளோ கால்குலேஷனுக்குள்ளே நான் எப்போவுமே நான் போக மாட்டேன். இப்போ இந்த சுச்சுவேஷன் இருக்குது, இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுதான் என்னோட ஒர்க். பாஸ்ட் என்ன இருந்தது, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், அதெல்லாம் வி ஆல் ஆர் ஹியூமன்ஸ், வி திங்க் அபவுட் தட். பட் அதோட இன்டென்சிட்டி எனக்கு வந்து ரொம்ப கம்மி. ஐ வில் நாட் திங்க் அபவுட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் மச். வாட் ஐ திங்க் இஸ் அபவுட் த சிச்சுவேஷன் ரைட் நவ். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன், சரி இந்த ஒர்க் நம்ம எடுத்துக்கிட்டோம், we have to complete this work. பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணுற வேலையாக கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டோரி கேட்குறோன்னா ஸ்டோரிக்குள்ளே என்ன இருக்குது, சரி இது இருக்குது பண்ணலாம், சரி பண்ணலாம். எதுக்கு பண்ணலாம்? பிகாஸ் இட் வில் டூ வெல். வென் யூ கோ ஆன் த ஷூட் ஸ்பாட் யூ கிவ் யோர் பெஸ்ட். காஸ்டியூம்லேருந்து, கண்டினியூட்டிலிருந்து, ஹேர் ஸ்டைலிருந்து, மேக்கப்லேருந்து, எவ்ரி திங் யூ கிவ் யோர் பெஸ்ட். யூ நோ அந்த சரௌண்டிங்கே அப்படி மாறும். த ஹோல் என்வாயர்மெண்ட், கேமரா, டைரக்டர், co-actors, you go inside the character and then it's pack up on time, you go home, you sleep well, then again you come back, you do the same thing, and then when the film is released, actually and the vibe, I will get it there itself. So I have never bothered about the calculation in the padam ஓடாது ஆர் ஓடாதான் கவலைப்படல. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட் திஸ் ஃபிலிம் வில் டூ வெல். இல்லை இப்போ ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மெச்சூரிட்டியில் இப்போ இப்படி சொல்கிறீங்களா, இல்லை அந்த ஏஜில் உங்களுக்கு எப்படி அந்த பதட்டம்? அப்கமிங் பயங்கர காம்படிஷன், சினிமா இண்டஸ்ட்ரி, ஒரு படம் நல்லா போலேனாவே ஏதாவது சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கப்போ அந்த ப்ரெஷர் இல்லையா உங்களுக்கு? அல்லது அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா இன்றைக்கி அதுதான் ப்ரெஷர். மேனேஜில் நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்போது ஆக்சுவலி எனக்கு வந்து திங்க் பண்ணுறதுக்கு கூட, யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ செட் த லிவ் இன் அ சிச்சுவேஷன் அண்ட் டூ கிவ் யோர் பெஸ்ட். அண்ட் வாட் ஐ எம் டூயிங், ஆல்வேஸ் பி கான்ஷியஸ், பி அவேர். அவேர்னஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி பிஸி. மார்னிங் சென்னை, ஈவினிங் ஃப்ளைட் எடுத்து ஹைதராபாத்க்கு ஷூட், காலையில் திரும்பி சென்னை. அப்படின்னு வந்து ஐ திங்க் ஐ ரிமெம்பர் அண்ட் அ பீரியட் ஆஃப் மை கரியர் வேர் ஐ ஹேவன்ட் ஸ்லெப்ட் ஃபார் மோர் தென் 48 hours. Then when I slept, I did not get up for I think more than 20 hours. Like that I slept. So I was actually busy. Amma. So வேலையிலே கான்ஷியஸாக கவனமாக இருந்தீங்க, இதில் பெருசாக கவலைப்படல இது? ஓகே. காம்படிஷன் அதெல்லாமே we were, I mean Laila, Joe, then Ramba, Roja. So I knew all of them. Then Khushdi, I knew all of them. So we all were like, we were not very good friends, but we were not competitors also. But actually you are the competitors, right? I don't know, but I never took that thing as a competition. Seriously, Gopi. I just did my work and still I'm doing my work. இந்த காம்படிஷனை பற்றிலாம் ரொம்ப மனசில் எடுத்துக்காமல் ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கா? அது எப்படி, அது என்ன மாதிரி ஃபீல்? அது பெரிய ஃப்ரீடம் அது. தட் இஸ் த ஹைட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீ மைண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஷுட் நாட் ஃபால் இன் டு இந்த காம்படிஷன் கேம் அண்ட் ஆல். ஆக்சுவலி ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் திஸ் அக்ராஸ். நான் வந்து எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டேன். ஐ வில் கிளியர்லி டெல் யூ, எதுவுமே மேனிப்புலேஷன் இல்லாமல் நத்திங். ஸோ அதனால தான் ஐ நீட் சம்ஒன் டு பி தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, டு பி தட் பேட் ஃபேஸ். தட் இஸ் த ஒன்லி பாயிண்ட். அதர்வைஸ் லைஃப் இஸ் நாட் வெரி சிம்பிள், பட் இட்ஸ் நாட் வெரி டஃப் ஆல்சோ. ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. இஃப் நம்ம மைண்ட் பேலன்ஸ் இருந்தால் நம்ம லைஃப் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். எந்த சுச்சுவேஷனில் நம்ம எந்த பேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். இப்போது லைஃப்பை வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் யாருன்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு இமேஜ் சில நேரத்தில் வந்துடும். உங்களுக்குலாம் ரொம்ப யங் ஏஜில் நீங்கள் உள்ளே வந்தவங்க, ஹூ ஆமாய், எதுக்கு நான் சென்சிட்டிவ், எதுக்கு நான் வந்து இமோஷன் ஆவேன், எந்த விஷயத்துக்கு கோபப்படுவேன், அல்லது உண்மையிலேயே என்னோடய பர்சனாலிட்டி என்னன்னு நாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு இமேஜ் வந்துடும். ஓ சிம்ரன், ஷீ இஸ் வந்து டிசிப்ளின்டு, ஷீ இஸ் ஆக்டிவ், ஷீ இஸ் ஃபன்னி, ஏதோ ஒரு இமேஜ் வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கான அடையாளம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒர்க் இமேஜ் வேறு எனக்கு.
நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குவேன். யூ கான் ஸ்டாப் மீ. அது தட் இஸ் மை ரிலாக்ஸேஷன். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறது, க்ராசரி ஸ்டோருக்கு போயிட்டு தட் இஸ் மை ரிலாக்ஸேஷன். கிச்சனுக்கு போயிட்டு ஐ ஹாவ் டு டூ சம்திங், தட் இஸ் மை ரிலாக்ஸேஷன். ஸோ இஃப் ஐ ஹாவ் ஷூட்டிங் இருந்தால் என்னோட அசிஸ்டன்ஸ் வருவாங்கன்னு கூட பாதி ஒர்க் ஐ டூ. ஐ வில் நாட் கிவ் தெம் எவ்ரி திங். நான் சோம்பேறித்தனமாக ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு சிட் அண்ட் ஆர்டர் பீப்புள். தட்ஸ் பீங் லேசி. ஃபார் மீ தட்ஸ் பீங் லேசி. ஸோ என்னோட இமேஜ்னா ஐ திங்க் மாறவே இல்லை. இது வரைக்கும் சேம் தான் இருக்கு. ஐ எம் சேம் ஃப்ரம் த பிகினிங். ஐ எம் சேம். ஐ நெவர் தாட் அபவுட் மை செல்ஃப். சி டிசிப்ளின் 100% டிசிப்ளின்னு யாருக்குமே இல்லை. Discipline 100%, it varies. But yes, if you call me as disciplined, night sleeping, getting up in the morning and following the routine of my exercise, my diet, I'm very disciplined in that. அதில் எனக்கு வந்து you can give me 95 out of 100. இது எத்தனை வருஷமா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்? இந்த மாதிரி ஃபார்மேட் நான் வந்து I think from 7th standard, 8th standard. 7th standard? 7th, 8th standard. From சின்ன வயசுல இருந்து ஜிம் இஸ் லைக் ஃப்ரம் 16-17 இயர்ஸ். அப்போதுல ஸோ ஈவன் டுடே ரெகுலராக யூ ஹிட் ஜிம்? ரெகுலர், 3 times a week at least, or something every day, either yoga or stretching or gym or jogging or dance. ஏதாச்சும் ஒன்று daily I have to do it for 1 hour, or meditation. That's really good. வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ட்ரை டு வில் டு. Not try. Seriously, give that time to yourself. You'll see the difference. You'll see the energy will be different. We all sometimes you don't you feel that, oh my God, what the hell? ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க, ஏன் இந்த வேலை நடக்கல? We go through these things, you know. Each and every person on this earth goes through this kind of. What is important is how fast you come out of it. If you want, நீங்கள் அந்த சிச்சுவேஷனில், அந்த ஃபீலிங்கில், அந்த சேட் மோடில் அப்படியே நீங்கள் you can spend 1 week also, you can spend 1 month also. But if you imagine, if you have the energy to come out of it within 5 minutes. அந்த எனர்ஜி எப்படி கொண்டு வருது? இப்போ என்ன ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, இல்லை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் க்ரிப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அப்செட்டிங்காக இருக்குது, எப்படி வெளியில் வர்றது? See, if suppose a person is disturbing you, it means that person has a problem. You should feel bad for that person, right? Why to unnecessarily the anger, நம்ம சொல்லுவோம் இல்லையா, anger and sadness, these are like gold and diamond. We should not take it out from the cupboard. பத்திரமா வச்சுக்கணும். You should not take it out. Okay, and the cupboard is heart or brain, whatever, wherever you operate from, it's all the same. ஆனால் இப்போ கோவம் வர்றப்ப என்னால் காட்ட முடியலன்னு டிப்ரெஷன் வருதே. இல்லை, then you should காட்டுங்க, then you'll feel bad also. You அந்த பேட் பற்றி நீங்கள் யோசிக்கணும். If I do like this, காமிக்கிறதுக்கு I think there are different ways. Or you can compassionately, we can have a exchange of dialogues also. அதிலும் நீங்கள் அசர்ட்டிவாக உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ you can tell to that person. ஸோ கோபத்தை வெளிக்காட்டாமலேயே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும். 100%. அது வந்து டயலாகால தான் முடியும். You have to talk, you have to, and don't get up till you tell what you want to say. பட் அது அமைதியாக காமாக பீஸ்ஃபுல்லாக பேசிட்டே இருக்கணும். அந்த பிரச்சனை உங்களுக்குள்ளே சால்வ் ஆன வரைக்கும் you have to keep talking to that person, keep questioning him. அப்போ நீங்கள் ஈஸியாக இன்னொருத்தரை மன்னிச்சிருவீங்களா? மன்னிக்கிறதுக்கு நாங்கள் we are just humans. He is there. You just leave it up to power. நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கிறது அப்படிங்கிறப்ப, இதை மன்னிக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இப்போ ஒருத்தரை மன்னிக்கிறது மூலமாக அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்குறேன்னா, ஐ கிவிங் ஃப்ரீடம் டு ஹிம், ஆர் நான் அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குதா? உங்களுக்கு விடுதலை, முதல்ல நமக்கு விடுதலை கிடைக்குது. ஓகே, அதுதான் முக்கியம். உங்கள் ஃப்ரீடம் தான் முக்கியம். ஓகே, அப்போ மன்னித்தல் எனக்கு தான் லாபம். எஸ். ஆனால் அந்த சில பழி உணர்வு, கோபம், இந்த கிரட்ஜிலேருந்துலாம் வெளியில் வர முடியாமல், ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் அவ்வளோ தடுமாறுறாங்க. அது கர்மாவா? ஆமாம். we can't do anything. அதை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு உள்ள ஏன் இப்படி திரும்பி நான் அதே சேம் பிளேஸில் வந்து நிற்கிறேன், ஏன் சில சமயத்தில் எனக்கு இந்த சிச்சுவேஷன் டிஸ்டர்ப் பண்ணுது, சில சமயத்தில் எனக்கு இந்த மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணுறான், சில சமயத்தில் எனக்கு ஷூட்டு டிஸ்டர்ப் பண்ணுது, சில சமயத்தில் எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டி என்னோடய புருஷன் டிஸ்டர்ப் பண்ணுறான். பட் டிஸ்டர்ப் யார் ஆகுறாரு?
I'm getting disturbed, right? So you are just getting disturbed. Just don't get disturbed. எல்லாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறப்ப நான் டிஸ்டர்ப் ஆகும் தானே, நான் என்ன பண்ணுறது அதுக்கு? Do opposite. Why are they disturbing you? Why? There has to be a reason. Hmm? Either you would have done something wrong or they would have done something wrong. If you would have done something wrong, then I don't think you will be disturbed. ஓகே, ஸோ ஏன் நடக்குதுன்னு யோசிங்கங்கிறீங்க. Why it is happening and treating that why. And that why comes from deep karmas. That's why you keep getting disturbed from people. That's what. And you should just free yourself. ஆக்சுவலாக புகழ் அதிகமான பிறகு ஒரு விசித்திரமான தாட் வரும். நான் நிறைய பேரோட பர்சனலாக பேசும்போது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், ரொம்ப பாப்புலர் பீப்புள் குறிப்பாக அவங்கள்ட்ட பேசுகிறப்ப நான் சந்திச்சிருக்கேன். இந்த பாராட்டு, அன்பு இதெல்லாம் எனக்கு என் மேலே இருக்க இமேஜுக்கு கிடைக்குதா, எனக்கு கிடைக்குதா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். சிம்ரன் இஸ் அ பாப்புலர் ஆக்ட்ரஸ், ஓகே, கரிஸ்மேட்டிக், ஃபைன். இப்போ உங்களை எல்லாருக்கும் பிடிக்கிறது சிம்ரன்கிற இமேஜை பிடிக்குதா, சிம்ரன்கிற நபரை பிடிக்குதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்ல. உங்களுக்கு அது மாதிரி வர்றப்ப வந்திருக்கா? வரும்போது எப்படி அதை யோசிப்பீங்க? Not the image. The image is built by me. இமேஜை அவங்க விரும்பினாலும் உங்களை தான் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். 100% நான் வந்து என்னோட ஆடியன்ஸாக வந்து ஃபேமிலியாக பார்க்குறேன். ஐ டோன்ட் அமைதியாக ஃபோட்டோஸ் கொடுப்பேன், அமைதியாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். I'll call them, talk to them. So I connect with them. But I've created, God has given me, this opportunity to act in cinema, entertainment, where actually many people can know me. That's what. But I feel that people, they connect with me, not with my image. Not with the image. The popularity is a channel. அது ஒரு வழி. அது ஒரு வழி. It's a channel. But I feel that என்னோட ஆடியன்ஸ், என்னோட ஃபேன் அண்ட் என்னோட கலீக்ஸ் அண்ட் என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், they connect with me, not with the popularity. பீயிங் எ ஃபிலிம் பர்சனாலிட்டி, ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒருத்தர், நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட வந்திருக்கும். நீங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறீங்க சிம்ரன், உங்கள் அவுட்ஃபிட்லாம் எங்கே எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ நமக்கு தோணும்ல, ஏன் இந்த கேள்வி யாருமே என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு அப்படி என்னென்ன கேள்விகள் உண்டு? இதே திங்க் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி கேள்வி இருக்கும் எங்குள்ள? ஓகே, அப்போ இப்படி வச்சுக்கலாம், எந்த கேள்வி அதிகமாக கேட்குறப்ப எப்போ இந்த கேள்வியை விடுங்கடா அப்படின்னு தோணும்? Who's your favorite ஆக்டர்? எஸ், ஏன்னா என்னால் மேனிப்புலேஷன். என்னோட ஃபேவரட் ஆக்டர் வந்து ரஜினி சார், ஓகே, அதுக்கப்புறம் விஜய், தென் அஜித், பிரசாந்த், சூர்யா, கமல் சார், எவ்ரி ஒன் இஸ் மை ஃபேவரட். நான் எல்லாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கேள்வி எனக்கு கேட்கும்போது ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் ஃபார் மீ. இப்போது ஒரு கேரக்டர் பண்ணோம்னா அது ஒரு ஹேங் ஓவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர்லேருந்தே வெளியில் வர முடியாது, அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களாம் கண்டினியூஸாக நடிச்சுட்டே இருந்தவங்க, அடுத்தடுத்து ஒரு கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து அடுத்த கேரக்டருக்கு போயிடுவீங்க. இதுக்கு நடுவில் சிம்ரன் எங்கே கண்டுபிடிப்பீங்க? சிம்ரனாக இருப்பது இப்போது இல்லை, சிம்ரன் வந்து நான் அப்படி தான் இருப்பேன். ஷூட்டில் வந்து ஷார்ட்க்கு அப்புறம் சிம்ரனாக மாறிடுவேன். ஷார்ட் கொடுக்குறப்ப பிரியாவாக இருப்பேன். பட் ஷார்ட் கொடுக்குறது வந்து பிரியா இல்லை, சிம்ரன் தான் பிரியா மாதிரி ஷார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஐம் ஆக்சுவலி ஆல்வேஸ் சிம்ரன் தான். ஷார்ட் கட், கம் பேக், தட்ஸ் ஆல். ஸோ அந்த கேரக்டர் கேமரா ஆன். ஸோ பக்கா ப்ரொஃபஷனல். கேமரானா ருக்மணி, கேமரா கட் அப்படின்னு சொல்லிட்டா சிம்ரன். ஓகே, எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இப்போ உங்களுடைய நிறையா கதாபாத்திரங்கள் அப்படி பேரிட்டு சொன்னால் நிறையா போகும். அதில் எந்த கதாபாத்திரம் நிஜ சிம்ரனோட க்ளோசர் கேரக்டர்னு நினைக்கிறீங்க? இந்த கேரக்டர் ஆல்மோஸ்ட் நான் தான். சரி, எல்லா கேரக்டருமே ஒரு பின்ஷன், ஒரு சைஸ். வசந்தி டூரிஸ்ட் ஃபேமிலி வசந்தி. ஓகே, பாருங்களேன், சிம்ரனுக்கே 30 வருஷம் கழிச்சு தான் சிம்ரனாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுதான். ஓகே, இப்போ இந்த கேரக்டர் கொஞ்சம் நம்ம பீன் அவுட் பண்ணோம். கம்போஸ்ட், ஃப்ரெண்ட்லி, தெரியாதவங்களுக்கு கூட போயிட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள், கொஞ்சம் இன்னசென்ட் அண்ட் ஹைலி இமோஷனல். ஆமாம், அப்படியா? எஸ். ஓகே, இப்போ இன்னொரு சைடு இருக்குதுல்ல. இப்போ என்னென்னா, இப்போது மீடியாவில் இருக்கிறப்போ நீங்கள் டக்குன்னு அவுட் ஸ்போக்கனாக இருந்தால் அதையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அதே நேரம் நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்னால் ஏதாவது ஒன்று சொன்னீங்க, இந்த பொண்ணுகிட்ட எதுவுமே சொல்ல முடியல, ரொம்ப இமோஷ்னல் ஆகுது அப்படிம்பாங்க. ஓகே, எல்லாமே டக்குன்னு லேபிள் பண்ணப்படும்.
ஹவு டிட் யூ இதெல்லாத்தையும் எப்படி கடந்து வந்தீங்க? நான் கேரே பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் பீப்புள் ஆர் ஜட்ஜிங். தட்ஸ் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆனால் நான் அப்படி இல்லை. ஆனால் அதை சொல்கிறதுக்கே ஒரு ப்ரிவிலேஜ் வேண்டி இருக்குல்ல சிம்ரன். ஏன்னா இப்போ சிம்ரனாக இருக்கிறப்ப ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாமானிய மனிதர் சொல்ல முடியாதுல்ல. அவங்க அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. எவ்ரிவேர் யூ கெட் ஜட்ஜ். எல்லா இடத்துலையும் உங்களை லேபிள் பண்ணிடுவாங்க. சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா இக்னோர். இட்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் மீ ஆல்சோ கோபி. எனக்கு கூட அது ஈஸி இல்லை. நான் வந்து சரி ஓகே அவரோட இவ்வளோ தான் இருக்குது, எதுவும் பண்ண முடியாது, ஸோ ஜஸ்ட் இக்னோர். ஸோ எதிர்த்து பேசி அதுக்கு பதில் சொல்லி சம்டைம்ஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட். அதில் ஒரு ஃப்ரீடம் இருக்கும். எதை வேலிடேட் பண்ணுறீங்க நீங்கள் கூடுதலாக? பாப்புலாரிட்டி, லெகசி, இல்லை பீஸ் அண்ட் ஃப்ரீடம்? வேலிடேஷன். எதை நீங்கள் கூடுதலாக வேலிடேட் பண்ணுறீங்க? ஃப்ரீடம், பீஸ். ஃப்ரீடம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகினிங்லேயே நீங்கள் ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியமானதாக கருதுறீங்க. ஏன் ஒருத்தருக்கு நாட் ஜஸ்ட் ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்டாக இருக்கணுங்கிறதுல ஒரு தனி நபருக்கு, குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஏன் ஃப்ரீடம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. இந்த ஃப்ரீடமை வந்து ஒரு கூடுதலான ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்குது. See, freedom doesn't mean a physical freedom. வெளியே போகணுன்னா ஒரு தனியாக கார் எடுத்து நம்ம டிரைவ்க்கு நானும் சொல்கிறது இன்டர்னல் ஃப்ரீடம் தான் சொல்கிறேன். Internal freedom is very very important because we only lock ourselves inside. It's us. We've locked ourselves inside. We have to be free from within. நம்மளை நாமே அடைச்சி வைக்கக்கூடாது. எதனால் அடைச்சி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாரோட டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ மேபி தே ஆர் ஜஸ்ட். உங்களை நீங்களே அடித்துக் கொள்ளாதீர்கள் சிம்ரன். நல்லா இருக்குல்ல கேப்ஷன்? இட்ஸ் குட் ஆக்சுவலி. நம்மளை நாமே அடைச்சி வச்சுட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ லெட் ஃப்ரீ. இன்டர்னல் ஃப்ரீடம். ஆமாம். See, இப்போ சாண்ட் இருக்குல்ல, நீங்கள் அந்த சாண்ட் உங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அது லூஸாக இருக்கணும் ரொம்ப. ஆர் எனி திங், நாட் சாண்ட் ஆர் எனி திங் யூ கீப் இன் யோர் ஹேண்ட், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஸோ தட் இட் டசன்ட் ஸ்லிப் அவே. If you just close your hand, be controlled, try to control, it will all come out, it will go away. So you should just leave anything, everything free within you, outside you. நீங்கள் ஒரு கோ வித் த ஃப்ளோ கேரக்டரா இல்லை லைஃப்பை டிசைன் பண்ணி டிசைன் பண்ணி இல்லை, அண்ட் ஈவன் கோ வித் த ஃப்ளோ கூட இல்லை. வாட் ஐ வாண்ட் டு டூ, வேர் மை ஃப்ளோ ஷுட் கோ, இட் ஷுட் பி டிசைடட் பை யூ. போகிற போக்கில் போகிற ஆளும் கிடையாது. நாட் ஜஸ்ட் லைக் தட் கோ வித் த ஃப்ளோ. இல்லை. ஸோ யூ ஹேவ் யுவர் ஓன் பாலிசிஸ் லைக் தட்? பாலிசிஸ் எல்லாம் பெருசு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சிச்சுவேஷனல். இட்ஸ் ஜஸ்ட் சிச்சுவேஷனல். I mean, what is good for me, for my family, first week, me. Then closest is your family. Then it's your friends, your work. So like that you have to design everything, correct? That's very important. What we are doing, we are giving importance to work first, to people outside. We are not caring. Self-love illa. Nobody does any self-love. Self-love means taking care of yourself, going out, going for a haircut, going for your shopping. Correct? No, that is self-love. ஏன் இப்போ ரொம்ப செல்ஃப் லவ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா செல்ஃப் லவ்வை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இப்போ தான் பேசுறது நிறைய இருக்குது. யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. Self-love will get you wisdom. What is good for you. That's what I feel. அதுதான் நான் நினைக்கிறேன். கேன் யூ அதை எலாபரேட் பண்ண முடியுமா? செல்ஃப் லவ் கிவ் யூ விஸ்டம் அப்படிங்கிறது. See, if you take care of yourself, then you will be more calmer. Okay. You know, you won't be very sensitive. So you will be more calmer actually. You have given that space for yourself. நீங்கள் தனியாக படத்துக்கு போகணுன்னா you want to go take a car and meet a friend, you're going to meet a friend. You want to sit home, relax, you sit home, relax. You want to go for a haircut, or you want to go for shopping, buy some new clothes for yourself, or you want to go meet your amma appa, you want to go to your school, you want to go meet your friends. So give time to yourself. அதுதான் நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம இதெல்லாம் தான் we are giving this all a back seat. ஏன்னா காலையில் ஒரு I think peculiarly we are just following one routine. சில பேருக்கு அவ்வளோதான் அஃபர்டபிலிட்டி இருக்குது. 100%. பட் யூ ஷுட் டேக் அவுட் டைம் இன்சைட் இன் தேட் ஆல்சோ. அதில் கூட நீங்கள் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த டயத்தை யூ கேன் டேக் அவுட் த டைம். வி ஹேவ் 24 hours. ஆனால் ஒரு லெவலில் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதே ஒரு கில்ட்டுக்குள்ளே தள்ளுற ஒரு பேச்சும் இங்கே உண்டு. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாக்கள்லாம் கடைசி வரைக்கும் கணவருக்காக பிள்ளைகளுக்காகன்னு ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க. பட் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு சுயநலம் அப்படிங்கிற மாதிரி
ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளியில் வருது? ஏன்னா ஒரு 45 இயர்ஸில் இருக்கக்கூடிய யங் மாம்ஸ் அந்த அந்த கேட்டகரி ஆஃப் மாம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிறத வந்து அவங்களுக்கு கில்ட்டாக தோணும். அந்த மாதிரி தான் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அவங்கள வச்சுருக்கு. நீ வந்து யூ ஹவ் டு கிவ், உனக்கு சாப்பாடு இல்லைனாலும் நீ மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஒரு சுயநலம் அல்லன்னு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஏன்னா அதுதான் இன்றைக்கி அந்த கில்ட்டில் தான் எல்லோரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. See, அந்த கில்ட் தான் வந்து அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி huge topic, Gopi. It's not a small topic at all. See, just leaving everything and giving time to yourself is not self-love. You understand that? You have to prioritize yourself. Then only you can give time to others. உங்களை பார்த்து நீங்க ஹாப்பி இல்லைன்னா, நீங்க சந்தோஷமா இல்லைன்னா, நீங்க எப்படி உங்க ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து கரெக்டாக பார்க்க முடியும், கரெக்டாக அவங்களோட சிரிச்சு பேச முடியும்? எப்போ பார்த்தாலும் டென்ஷனில் தான் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மோஸ்ட்லி. அங்கே போகணும், இது பண்ணணும். சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து தே வில் பி ஒர்க்கிங் விமன் ஆல்சோ. ஸோ டஃப் ஃபார் தெம். இவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். இஃப் தே டோன்ட் கெட் சப்போர்ட் ஃப்ரம் தே ஆர் டோட்டலி டிபெண்ட். நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இன்னொருவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. அதுக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறீங்க. எஸ். ஓகே. சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமாக மாற்றினது போல் ஒரு ஃபீலிங் இருக்குது. நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2 மாதிரியான நபர்கள் இருக்காங்க. ஒன்று, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஓடுறவங்க. இன்னொன்று, நான் தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஓடுறவங்க. ஓகே, நீங்கள் இதில் எந்த ரகம்? எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். ஓகே. ஐ திங்க் வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம். இஃப் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா தென் யூ ஆர் ஆல்ரெடி அ வின்னர். பிகாஸ் ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து எப்போவுமே கிவ் அப்பே பண்ண மாட்டான். இல் பி ஆல்வேஸ் இன் த ரேஸ். ஒருவேளை இப்போ அவர் விழுந்தாலும் he'll just get up and walk, you know. But some people who fall, they don't get up. That's called depression. Then you have to support them. You have to help them to get up. You have to walk with them baby steps. Then you have to brisk walk with them. Then you have to run with them. Then you have to leave them. That's called living for others. And it only comes from self-love. இதே சக்ஸஸ் பார்த்தா ஒரு பக்கம் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயோ இந்த சக்ஸஸை விட்டக்கூடாதுங்கிற பயத்தையும் கொடுத்துருது. ஹவு டு பேலன்ஸ் திஸ்? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் உங்கள் வயதில் நீங்கள் ப்ராபப்ளி 20s இருந்தப்போ 26, 27 இந்த மாதிரி பயங்கரம், ஏன்னா சக்ஸஸாக இருந்துகிட்ருக்கும், இதை மெயின்டைன் பண்ணுங்கிற ப்ரெஷரும் இருக்கும். ஓகே, அப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஒரு பக்கம் அது கான்ஃபிடென்ஸையும் தருது, இன்னொரு பக்கம் எனக்கு அது பயத்தையும் தருது. இன்செக்யூரிட்டி, டவுட்டு, இன்செக்யூரிட்டி, பயம், டவுட், இதெல்லாம் வந்து ரொம்ப அதான் ஆங்கர், இதெல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கோல்டு அண்ட் டைமண்ட் அதை எப்போவுமே வந்து அதை அடைச்சி வைக்கணும். வாட் யூ கால், am I right? பத்திரமா உள்ள வைக்கணும். ஆனால் நான் இன்செக்யூரிட்டியை ஓவர் கம் பண்ணாதானே அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். இன்செக்யூரிட்டி, இஃப் யூ லேர்ன் திஸ் ஆர்ட் தென் யூ ஆர் நாட் இன்செக்யூர். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. இப்போ நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணது இல்லையா உங்கள் கெரியர்லேயோ லைஃப்லேயோ எங்கேயாவது? இப்போ நான் உங்களுக்கே சொல்கிறேன், ஒரு பீயிங் அ ஃபிலிம் ஆர்டிஸ்ட், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஃப் இப்படி போயிட்டே இருக்குது, அப்போ சின்னதாக ஒரு பயம் வருது, இன்செக்யூரிட்டி வருது, ஒரு படம் சின்னதாக ஃபால் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன், ஆகா நமக்கு இனிமேல் ஃபாலோ ஆகிடுமோ அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி வரும். பேரலாக இந்த கேப்பை டக்குன்னு ஃபில் பண்ண ஆள் இருக்காங்களே அப்படின்னு. இதுதான் யதார்த்தத்தில் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி வர்றப்ப, சின்ன பயம் வர்றப்ப நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். எனக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி வந்து இந்த ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நாட் கான் த்ரூ திஸ் ஃபீலிங். ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஒர்க் ஆரம்பிச்சதுலேருந்து I have just worked from 96, 97, 98, 99, 2001, 2, 3ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் I decided that I want to be in the house. அதுக்கப்புறம் I just wanted to come back. So when I came back, there was no films. I came back with what do you call television, Jaya TV television. அதில் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன். சிம்ரன் திரைன்னு சொல்லி தே ஹேட் அ ஸ்டோரி ஃபார் 1 month. அது 9 to 10 monthsக்கு அவங்க பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் வாரணமாயிரம் ஐ சைன்ட் அண்ட் சேவல் அண்ட் ஐந்தாம்படை, அந்த 2 படம் வந்து பெருசாக ஓடல பிகாஸ் ஐ டிட் சைட் கேரக்டர்ஸ். பட் தென் ஆல்சோ ஐ வாஸ் நாட் இன்செக்யூர். ஆக்சுவலி தட் வாஸ் நாட் மை இன்செக்யூரிட்டி. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒர்க். இதில் ஒரு பக்கம் இன்செக்யூரிட்டி, ஓகே, அப்போ கூட நான் இன்செக்யூர் ஆகலைன்னு சொல்கிறீங்க. இதில் இன்னொன்று இருக்குல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியவே கலக்கின ஒரு ஹீரோயின் என்ன ஒரு சைட் கேரக்டர் நடி அப்படின்னு சொல்கிறப்ப அது உங்கள் ஈகோ ஹர்ட் பண்ணலையா? செட்டில் போனப்போ அது நான் ஃபீல் பண்ணேன். பட்
எனக்கு சுற்றி என்னோட டீம்மேட்ஸ் கலீக்ஸ் யூ கேன் சே டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேமரா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், தே கெப்ட் மீ லைக் அ குயின். யூனோ, தே ஷோட் மீ தட் யூ ஷுடன்ட் ஹாவ் டன் திஸ், வி ஆர் வித் யூ, வாட் ஆர் யூ டூயிங். இப்போ கூட நான் எங்கேயோ ஒன்று பார்த்தேன், அதாவது ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து வீடியோ டெஸ்ட்டுக்கு வாங்க, இல்லை நீங்கள் நடித்த காட்சி ஒன்று கொடுங்க அப்படின்னு. அந்த ஸோ ஐ ஹர்ட் அபவுட் தட். ஓகே, அந்த மாதிரியான அக்கேஷன்ஸ்லாம் வர்றப்ப ஏன்னா இன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டால், ஒரு கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கார், அவர் ஒரு ஃப்ரெஷர் மாதிரி ட்ரீட் பண்ணுறது நடக்க தான் செய்யுது. ஸோ அங்கே எப்படி நான் ஈகோயிஸ்டிக்காக ப்ரொஃபஷனலாக எப்படி இந்த மன நெருக்கடி எப்படி சரி கட்டுறது? அவங்க வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் கேட்குறாங்க. இங்கே இல்லை, அங்கே பாம்பேல ஸ்க்ரீன் டெஸ்ட் கேட்குறாங்க. சரி, நம்ம பாடி ஆஃப் ஒர்க் பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுத்தேன். இல்லை இது இப்படி இல்லை, இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ அனுப்புங்க. அதெல்லாம் முடியாது, சாரி, யூ ஐ கான்ட், பிகாஸ் யூ ஆர் நாட் த டைரக்டர். டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் கேட்டால் சரி ஓகே, டைரக்டர் வீடியோ காலில் இருக்காருன்னு அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் கேட்குறாருன்னு ஐ வாஸ் ரியலி நாட் justified for the work of so many years, more than 25 years work. So I decided na screen test kodukka matta. If you want to, you have to see the body of work and then cast me. ஒரு கெரியரில் there are ways, கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. அப்புறம் வந்து வாய்ப்பு வேணுங்கிறதுக்காண்டி அந்த நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு இடம் இருக்கும். அது எங்கே எந்த பார்டரில் கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் சொல்லுங்களா, நான் ப்ரொஃபஷனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு என்னோடய ஆக்டிங் தெரியும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியானாலும் எல்லா மொழிகளையும் நடிச்சிருந்தாலும் இப்போ அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அவையாக இருக்கலாம், ப்ராப்ளி அவங்க ஏஜென்சியாக கூட இருக்கலாம். அப்போ அதை ஓகே, நம்ம ஈகோ ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் எந்த இடத்துல இது வேணான்னு நம்ம முடிவு பண்ணணும். நான் சொல்கிற ஃபிலிமில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஒர்க்கில் இது வரைக்கும் இது ப்ரொஃபஷனலிசம், இதுக்கு மேலே போனால் அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு எந்த இடத்துல அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணும்? உங்கள் இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு சொல்லுவோம். அப்போ இன்ஸ்டிங்க்டே சொல்லிடும். இன்ஸ்டிங்க்டே சொல்லிடும். Do you believe in instincts? Totally. Okay. Life is based on your instinct. நீங்கள் உங்கள் இன்ஸ்டிங்க்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா there is nothing that will not happen what you want. Everything will happen. உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான். ஆமாம், டஃப்பாக இருக்கும், பட் you will get what you want. இன்ஸ்டிங், இஃப் யூ நீங்கள் உங்களுக்குள்ளே அது ஹர்ட் ஆகுதுன்னா அது கூட நீங்கள் கண்டுக்காமல் யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ திஸ், யூ ஆர் சப்ரெஸிங் யுவர் ஃபீலிங், இல்லை, தட்ஸ் பேட். தென் டுமாரோ யூ மே டேக் தட் ஆங்கர் அவுட் சம்வேர். அப்படி தான் யூ பில்ட் வாட் யூ கால் you give room to depression. This is how depression happens, when you don't listen to yourself. Okay, இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி சப்ரெஸ் பண்ணிட்டு சரி பண்ணலாம் ஒரு தடவை, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சரி ஓகே, ப்ளீஸிங் பீப்புள், just to please people or to get some work. நீங்கள் வந்து கெரியருடைய ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தப்போ டக்குன்னு விட்ரா பண்ணிட்டீங்க. டக்குன்னு விட்ரா பண்ணல, அடுத்து மேரேஜ் பண்ணி கொஞ்சம் அவே ஃப்ரம் ஸ்க்ரீன், டோட்டலாக வெளியில் போயிட்டீங்க. அது அவ்வளோ ஈஸியாக இருந்ததா எப்படி அது? ஏன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோயின், அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்புறம் பார்த்தா ஆளே காணும், அவங்க பாட்டுக்கு ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்கன்னு. அது எப்படி முடியுது? இப்போ சண்டே ஆஃபீஸ் போகலனாவே என்ன இன்னும் ஒன்று வேலை பார்க்காத மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது, இல்லை அப்படி ஒரு உலகம் ஆகிட்டோம். பட் எப்படி அதுக்கான மன அமைப்பை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க? அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி இண்டஸ்ட்ரி, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து அதுலேருந்து டிட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனநிலையே வேண்டும். ஸோ அந்த சிம்ரன் யார்? அது வந்து ஐ திங்க் என்னோட சிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் I went into a shell actually, and then I just thought that I want to, move away for some time. That was the thing. Go. You want to take a break? Yes. Okay. So மோனலுடைய இதுக்கப்புறம் தான் you just wanted to இந்த இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் இருப்போம்னு தோணுது. Yes. And அப்புறம் தீபக்கும் வந்து we all were friends. Me, Monal, Deepak, Sachin. We are a group of somewhere around 7 to 8 people. Actually, all of us, our life got affected with that incident. What happened? And Deepak எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். And he was the only one with me that time. Yeah. So we decided that yes, we can live life together, and just got married.
பட் அப்போது இடையில இடையில தோணலையா? ஏன்னா நீங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, நீங்கள் வெளியில் போகிறப்ப ஏன் மேம் நடிக்கலைன்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வெளியிலேயும் போயிட்டு தான் இருப்பீங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து இல்லை அப்போல்லாம் கேட்பாங்க, நீங்கள் மேம் நடிக்கணும், இன்னும் நடிக்கணும், இன்னும் ஃபிலிம்ஸ் நடிக்கணும், நாங்கள் பார்க்கணும் உங்களை. ஸோ பட் இண்டஸ்ட்ரி ஹேஸ் டு கிவ் ஒர்க் ஆல்சோ, நோ, தட் இஸ் ஆல்சோ தேர். when we are talking about the bad things happen in our life, எல்லாருக்குமே நடக்குது. இப்போ நீங்கள் சொன்னது உங்களுடைய சிஸ்டருடைய லாஸ்க்கு அப்புறம் யூ ஜஸ்ட் வாண்டட் டு மூவ் அவே ஃப்ரம் திஸ், இதுலேருந்து கொஞ்சம் அமைதியாக நான் இருக்கணும் அப்படின்னு வந்தேன்னு சொன்னேன். சில விஷயத்தை ஹீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பெயின் உள்ளே இருந்துகிட்ருக்கோம் அப்படிம்பாங்க. அதை ஓவர் கம் பண்ண முடியாது. ஐ மீன் ஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு லாஸ் ஆஃப் யுவர் க்ளோஸ்ட் ஒன், தட் டு யுவர் யங்கர் சிப்ளிங், யூ கான்ட் ஓவர் கம். யூ ஹாவ் டு லிவ் வித் இட். ஆக்சுவலாக அவங்க நினைவுகள் தான் அவங்களுக்குமான கனெக்ஷனே இல்லை. இப்போ அதுலேயே தான் அதிலே தான் இந்த மாதிரியான ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலைகளில் ஓகே புரியுது. மற்றபடி இப்போ ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலை போகிறதா இருக்கலாம், இல்லை நம்பின ஒரு துரோகம் பண்ணதாக இருக்கலாம், இதெல்லாமே ஹீல் பண்ண முடியாமலேயே உள்ளே வச்சுக்கிறாங்கல்ல, இவங்க எப்படி வெளியில் வர்றது? I think silence is the biggest answer for everything. Revenge is not the answer. சில மோஸ்ட்லி பீப்புள் வந்து அது நாம் இப்படி பண்ணுறோம், இப்படி we can ரிவெஞ்ச் வாங்கலாம், இந்த வழியை போயிட்டு அந்த வழியை போயிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிவிட்டு, they'll think these are very common things, but I don't think none of that works. It gets you into more, what do you call, hurting feeling. உங்களுக்கு தான் இதில் ஹர்ட்டாக இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் சீட்டட் பை சம் ஒன் ஆர் யூ ஆர் நாட் you have lost your job, or all these things have happened, then there are many good things waiting for you, I feel. You wanted to be smart or you wanted to be more ethical? You want to be smart or more ethical? Ethical is better. I'm just asking you, உங்களை தான் கேட்குறேன் நான். Ethical means what? Smart means I know. Ethical means be இல்லை, நான் following எப்படி your... இதை ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் வேலை நடக்கிறதுக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிறத ஸ்மார்ட்னு வச்சுக்கலாம். என் வேலை நடக்கணுங்கிறதுக்காண்டி நியாயத்திற்கு புறம்பான ஒன்றை செய்ய ethical. ஆமாம், 100% ethical. யூ பிலீவ் இன் தட். ஏன்னா அன்எத்திக்கலாக ஒன்று பண்ணால் எங்கேயோ பிரச்சனை வரும். 100%. திரும்ப நடிக்க வந்திருப்பது அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக திரும்ப நடிக்கலான்னு வந்தீங்க? ஏன்னா டாப்பாக இருந்தப்பவே விட்ரா பண்ணிட்டு போனீங்க, திரும்ப வந்து நடிப்போம் அப்படின்னு உள்ளே வந்ததுக்கான ரீசன் என்ன? சரி, இன்னும் என்னால் வந்து நல்லா ரோல்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஐ திங்க் ஐ கேன் கேரி மை செல்ஃப் ஃபார் மோர் another few years or many years. அதனால தான் ஐ வாண்ட் டு ஆக்ட். ஜஸ்ட் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? வாட் am I going to do? My kids are also grown up now and they are also doing touchwood good in their studies, in their life. So I just thought that I should work. ஐ ஷுட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு லைம்லைட்டுக்கு வரணுங்கிறதா, இல்லை நம்ம பண்ணாத நிறைய கேரக்டர் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லைம்லைட் இஸ் ஆல்ரெடி தேர். For so many years it is there. It's not that limelight, I wanted this, that and all. Not attention. I'm not attention craver at all. But yes, impact creator. Do something which is impactful. Yeah. Like Tourist Family happened. Good Bad Ugly La and the chinna bit and the Sultana bit, what we did, what I did. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. I'm not an attention seeker, an impact maker அப்படின்னு. Impact. Whatever you do, அட்டென்ஷன் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? ஏன்னா இங்கே எது அட்டென்ஷன்னா ஐ திங்க் யூ ஆர் கிரேவிங் ஃபார் அட்டென்ஷன் ஃப்ரம் எவ்ரிவேர், எவ்ரிதிங், social media, shoots, and wherever you go in supermarket, you want this, that and all. You want people to come and wish you. I don't know. Attention is, because I'm not like that. Yes, impact is other. We have to do something and then only prove it. எதையாவது ஒன்றை செய்து அதனுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க. தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங் நினைக்கிறீங்க. எஸ். ஓகே. இப்போது நீங்கள் நடிக்கிறதுல இப்போது அன்றைக்கி நான் தான் அந்த தர்மன் பூஜா வந்திருந்தேன். அப்போது வந்து ரஜினி சார் சொன்னார், வந்து பேட்டையில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சிம்ரனுக்கும் எனக்கும் நிறைய சீன் இல்லைன்னு சொன்னாங்க, அதில் கொஞ்சம் தான் அவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க, இதில் அந்த படத்தில் அந்த குறை இந்த படத்தில் இருக்காது அப்படின்னு. So, how about Dharman? First of all, I am extremely happy that I am working with superstar again. I am his huge fan. And na sar madri were
selfless person, and you know, such a humble person, no attitude, no arrogance, ego, nothing. He's such a down to earth personality. There's so much to learn from him. He is one of my role model. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்ததுக்கப்புறம் I was actually couldn't believe it. And I'm very happy that I'm doing this movie with him because Pete was really good. That was a teaser. But now I'm waiting for the other than Sarku and whenever I used to meet him, I used to tell him, sir, I really need to work with you more than what I did in Pete. And then in the vibe thirumbi vandirchu. So I'm very happy that I'm getting an opportunity to work with sir, and that too in Kamal sir's production. It's I think biggest combination biggest combination, and something, you know, it happens once in a history. It has created a history. So I'm a part of that. Kamal sir and Rajni sir are collaborated together, and you know, and I'm part of that. So feeling happy. Yes. Okay, looking forward. ஏன்னா அன்றைக்கி அது அவரே சொன்னப்போ ஓகே சம்திங்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் இவ்வளோ 30 வருஷ கெரியரில் வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. பட் ரெண்டையும் நான் பெருசாக பார்க்குறதில்ல அப்படின்னாலுமே கூட எப்போயாவது தோணுனது உண்டா, இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்கோம், இந்த ஒரு ஃபெயிலியருக்கு நம்மளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தது உண்டா? எனக்கு என்னோட கலீக்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி இருந்து எப்போவுமே இந்த ஃபீல் வரல கோபி. Till 2003 I was here. I did so many films. Then I got married, and then I came back with some films. Then I went on television. Then again I came back in some films. Then the COVID happened. And then again I worked in few films. And now I'm here sitting in front of you today. So I'm not missing anywhere. So my industry has not pushed me away. I'm fine. I'm good. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சோஷியல் மீடியா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு, அதாவது டூ மச் ஆஃப் வாட் யூ சே பப்ளிசிட்டி அப்படிங்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இதுதான் ப்ரெஷர். இதுதான் ப்ரெஷர். அதான் கேட்குறேன். That is the pressure. இப்போ உங்களுக்குலாம் எப்படி தோணுது? இப்போ நம்மலாம் வந்து 2000 அந்த பீரியட்லலாம் படம் நடித்தோம், நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, அதோட முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் யூ ஹேவ் டு பி ப்ரெசென்ட், எல்லாத்துலேயும் நீங்கள் இருக்கணுங்கிற ஒரு இது இருக்குல்ல. இதை நீங்கள் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறீங்களா, இல்லைப்பா நான்லாம் ஒரு கேஆஸ் இல்லாத ஒரு பீரியடில் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தோணுதா? அந்த பீரியட் வேறு, இந்த பீரியட் வேறு. ஸோ நான் வந்து ஐ டிசைடட் நாட் டு ரிட்டையர்னா, ஸோ ஐ ஹாவ் டு பி இன் திஸ் பீரியட் ஆல்சோ. இல்லை ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு சரி ஓகே இதுவும் பண்ணலாமே, நோ ப்ராப்ளம். சோஷியல் மீடியா இருக்குது, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதுவும் நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ பட் கண்டென்ட்னா வாட் ஐ வாண்ட் டு ப்ராஜெக்ட் அதுதான் இருக்கும். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு, ஐ எம் நாட் கிரேவிங் ஃபார் சம்திங் யூனோ டு for the content and all which I have seen. And எனக்கு இன்ஸ்டாகிராம் சரியாக அது ஆக்சுவலி ஆப்ரேட் பண்ணக்கூட தெரியாது. ஸோ ஐ டேக் ஹெல்ப் ஆஃப் ஆல் யங்ஸ்டர்ஸ், என்னோட ஃபோட்டோகிராஃபர் ஆர் என்னோட எடிட்டர் ஆர் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே. ஸோ இட்ஸ் லைக் தேட். யா சோஷியல் மீடியா இஸ் அ ப்ரெஷர். பட் ப்ரெஷர்னா கிட்ஸ்க்கு தான் ஆக்சுவலி. என்னோட 2 பேருமே அவங்க ஃபோனில் தான், யூனோ த ஏஜ் இஸ் லைக் தேட் 20 and then 15. ஸோ நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் நடக்கும். இப்போது வீட்டில் வந்து ஐ ஹாவ் டு ஸ்விட்ச் ஆஃப் த வைஃபை, அண்ட் தென் ஐ ஹாவ் டு டேக் த ஃபோன் அவே, அண்ட் தென் ஐ ஹாவ் டு டேக் த லேப்டாப் அவே. சரியாக தூங்கணும், சரியாக தூங்கினா தான் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போக முடியும், ஸ்கூலுக்கு போனால் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி சேலஞ்சஸ் வாட் வி மீட் பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி. ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் கைட்லைன்ஸ் இன் a proper way. ஆமாம், பட் கண்ட்ரோல் இல்லை நினைக்கிறேன். வி டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் த ஃபோன்ஸ். எனக்கு ப்ரொஃபஷனலோட ப்ரெஷர் அந்த அளவுக்கு. ஆஸ் அ மதராக வந்து சோஷியல் மீடியா எனக்கு ப்ரெஷர் தான். Are you a tough mom or a friendly mom? I am a mix of both. தெரியல, இப்போ பசங்களை கேட்டால் தான் தெரியும். மிக்ஸ் ஆஃப் போத்னாலே எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரிக்டான அம்மா தான். Strict தான். Strict தான். Yes. இப்போ ஏன்னா because they both are now teenagers. One is 21 already and the little one is a teenager. So I have to be strict. ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்? ஸ்ட்ரிக்ட்னா they have to find, இதுதான் ஐ திங்க் இந்த டைமில் தான் அவங்க க்ரூம் பண்ண முடியும். This time is to, this will stay with them for lifelong. It's a make or break time, no? So shaping up. உங்களோட எந்த குட் குவாலிட்டி உங்கள் பசங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? I think getting up and sleeping on time is.
இது ரொம்ப கஷ்டங்க. நீங்க என்னங்க 7 வயசுலேயும் செய்கிறீங்க, இப்போவும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் ஜிம்முக்கு போகிறேங்கிறீங்க, டயட்டில் இருக்கேங்கிறீங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ்ங்க. கொஞ்சம் சின்னதாக சொல்லுங்கள். சின்னதாக என்ன சொல்கிறது? இல்லை, ஓகே, பேசிக்கலி ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ப்ராப்பர் ரொட்டீன் இருக்கணும். அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஐம் நாட் கிரேவிங் ஃபார் ஹை மார்க்ஸ் அண்ட் ஆல். ஐம் நாட் லைக் தட். நான் மார்க்ஸ் பின்னாடி போகவே மாட்டேன். வை யூ டிடன்ட் கெட் 70, வை யூ டிடன்ட் கெட் 80, எனக்கு 50 வந்தாலே ஓகே. சாப்பிட்ணுன்னா கரெக்டாக ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்ணும். ஐ டோன்ட் லைக் தெம் டு ஈட் அவுட் சைட் ஃபுட் அட் ஆல். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் இந்த காலத்தோட பசங்க உங்களுக்கு தெரியும், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இதெல்லாம் வந்து மணி வேஸ்டேஜ் எனக்கு பிடிக்காது. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். உங்களுடைய எந்த குணத்தை உங்கள் பிள்ளைங்க எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? They should take everything from me. ஓ, There's அவ்வளோ There's நமக்கு nothing. உள்ள தோணலை, இது ஒன்று மட்டும் நம்மகிட்ட ஒரு பேட் கேரக்டர்ப்பா, இதை நம்ம பசங்க எடுத்துக்க கூடாது, லேர்ன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணல. Nothing. They should not be me. அதுதான். They should not be me. I want to be themselves. They should be themselves. They should not be me. That's what I'm saying. They should அவங்களோட Yeah, அடையாளத்தோட இது வந்து basic things. ஜென்ரலாக இப்போது ஓவராலாக நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பார்க்குறப்போ வாவ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? Wow-na the transformation of digitalization. You know, the updation of new equipments, இதெல்லாம் wow. Next அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா, ஒரு டயலாக்கு 10 ஷாட் எடுக்கிறாங்க. எடிட் டேபிளில் தான் படம் நடக்குது. ஸோ தட் இஸ் லைக் டூ டீடியஸ். ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் அந்த லேட் 90s and early 2000 அப்போலாமே they'll just take the dialogue which will be there. They know what dialogue to take in which angle. So now in all the angles, they are taking all the dialogues, all the lines, and they are making the film on edit table. ஸோ எல்லாத்தையுமே அங்கே பார்த்துக்கலான்னு பண்ணுறது. ஆமாம். வாட்ஸ் யுவர் அட்வைஸ் டு த அப்கமிங் ஆர்டிஸ்ட்? இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க நான் ஃபுல் கதை கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காண்டி ஓகே நம்ம எப்படியாவது உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறது பெட்டரா, இல்லை நான் ஒரு பொறுமையாக இருந்து ஒரு கரெக்டான ரோலை தான் எடுக்கணும் அப்படிங்கிற நிதானத்தோடு இருக்கிறது நல்லதா? கரெக்டான ரோல். இஃப் யூ வாண்ட் டு கோ லாங் தென் யூ ஹாவ் டு செலக்ட் யுவர் ரோல்ஸ் வைஸ்லி அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வைஸ்லி. இப்போ நீங்களாக இருந்தப்போ இந்த லாஞ்சிவிட்டி நிறைய இருந்தது. நீங்களாக வெளில போகல அப்படின்னா அது அந்த இன்னும் லாஞ்சிவிட்டி இருந்துடும். இல்லை, இன்னும் கூட இருக்குது. பட் ஆனால் அந்த டிசிஷன் நீங்கள் உங்களுக்குள்ளே எடுக்கணும். அது யூ ஷுட் நாட் கோ அண்ட் டூ ஸோ மெனி லாங்குவேஜஸ் திஸ் தேட் அண்ட் திடீர்னு பார்த்தா தே ஆர் கோயிங் அண்ட் acting in Telugu also, in Hindi also, in Malayalam also, in Tamil also, everywhere. And I feel now OTT vandadunala we have opportunities also is increased a lot, and the exposure is also very good. இப்போது வெவ்வேறு மொழி படங்களில் நடிப்பது அட்வான்டேஜ் இல்லையா? அப்போ advantage இருக்கு. கரெக்ட். ஆனால் லாஞ்சிவிட்டி மிஸ் ஆகும்னு சொல்லுங்கள். longevity is missing because the competition has gone up. ஒரு கட்டத்தில் யோசிக்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நெருக்கடி இல்லாத ஒரு காலகட்டத்திலே நல்ல நம்ம நல்லா எமர்ஜ் ஆகி சூப்பராக வந்துட்டோம். ஐயோ, நான் ரொம்ப ஹாப்பி. நான் வந்து 76 born. I'm actually very happy. I'm very happy with this. பார்த்தா எப்போ இதெல்லாம் இவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குது, ஐ மீன் காம்படிஷன்ஸ் இருக்குது, கேஆர்டிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? அந்த மாதிரி அதுக்கு இல்லை. பட் அப்போல்லாம் ஃபோன் எல்லாம் இல்லைல்ல. எவ்ரி திங் வாஸ் வெரி ஆர்கானிக். ஓகே. இப்போ ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ், there are so many things are there. They just spoil the structure of your face, I feel. ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் And then they have this injections, this, that. Everyone is doing some, I mean, medical treatment. Oh my God, it's so scary. All these things. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஃப்யூச்சருக்கு நல்லது இல்லை. I think health, it's not good for their health. It's not good for the health of in future. So we should not be doing these things. I say meditation, I say yoga, I say gym, dance. You have to sweat naturally. Changes the structure also of your face. என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ண முடியாதா? I can't. No, இல்லை. I can't afford to change the structure of my face. And அந்த affordance கூட பார்த்தீங்கன்னா they are so expensive. Bloody, I don't know, it's really costing it. But people are doing it. Normal middle class people are also going and doing it. But அந்த 25,000 இயர்லி ஜிம்க்கு பே பண்ண மாட்டாங்க. பட் 25,000க்கு மேலே தான் வரும். I think all these things, எனக்கு whatever I have read about it. But they are going for that. So shortcuts for won't nothing. work. That's what. Shortcuts won't work.
Good we spoke on this topic. Nobody asked me this topic. தேங்க்யூ. Seriously. நீங்கள் எப்பயாவது ரொம்ப தனிமையாக உணர்ந்துருக்கீங்களா? ஏன்னா எப்போதுமே க்ரௌடடாக சுற்றி ஆட்கள்லாம் இருக்கிறப்ப கூட, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா உங்களுடைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, மேக்கப் அண்ட் டைரக்டர்ஸ், திஸ் தட் செட் பீப்புள்னு, அப்போ கூட எப்பயாவது தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கா உங்களுக்கு? அப்படி இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டத்தில் கூட எனக்கு தனியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, நான் எல்லாருக்கும் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். திஸ் இஸ் ஆல் டயலாக் பிகாஸ் தே ஆர் நாட் ஹாப்பி ஃப்ரம் இன்சைட். தட்ஸ் வை தே ஆர் ஃபீலிங் அலோன். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் நம்ம தான் உங்களை தேடணும். வாட் எவர் இஸ் யுவர் ப்ராப்ளம், மை ஹோல் பாயிண்ட் ஹியர் இஸ் வாட் எவர் ஐ கோ த்ரூ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் ஒன் டே லைஃப், கோபி. It's not that I don't. I do face problem, but I come out of it saying that it's a waste of time. பிரச்சனைகளே கிடக்கிறது வேஸ்ட்டு. It's a waste of time. So கூட்டம் என்னை சுற்றி இருந்தாலும், now I'm doing a show called DJD, I'll be very quietly observing everyone. நான் வந்து போய் ஹோன்னு just laughing and talking and chatting அந்த மாதிரி, I'm not like that kind of a person. I connect. If I don't feel connection with you, I can't talk. I can't take it to the next level. So what I'll do is, and the tanime illa, but I'm just quiet and I'm observing people. What is he doing? Oh, he's fixing the camera light. Nice. What is he doing? Okay. Yeah, so they are talking fine. Then I'll just get up and go for a round outside till my van, come back by the time they arrange everything. அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் மை லாஸ்ட் கொஸ்டின். ஸோ தர்மனுக்கு பிறகு அல்லது தர்மனோடு சேர்ந்து வேற என்ன ப்ராஜெக்ட்ஸில் சிம்ரன் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்? இன்னொரு ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் ஐ திங்க் ஒர்க்கிங் டைட்டில் they have kept something, MMM சொல்லி they have kept some working title with Gautam. Okay. Gautam is a name of the director, and I think he's done Rakshashi. Yeah, he's a very good director. And one more film I'm doing called working title again, Sultana. So it's another one, the action packed film இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக இருக்கும் அது. ஸோ ஐ எம் ரியலி வெயிட்டிங் டு கோ ஆன் செட்ஸ் ஆஃப் தட் ஃபில்ம். ஓகே, அது என்ன ஒரு விமன் ஓரியன்ட்? விமன் ஓரியன்ட். ஓ, ஓகே, குட். இப்போ ரீசெண்டாக அவங்க சமந்தா கூட படம் கூட ரொம்ப பெரிய ஹிட். ஓகே, ஸோ யாரோடலாம் நீங்கள் ஜென்ரலி உங்கள் அந்த ஒரு 90s 2000 அந்த இதில் யாரெல்லாம் எப்போதுமே ரெகுலர் டச்சில் இருப்பீங்க? ஐ எம் இன் டச் வித் மீனா, தென் லைலா, then Maggie, Mageshwari, Sangeeta, Sangavi. We all are in touch. Okay, எல்லாரோடையும். ஆமா. பிரபு மாஸ்டர். So yeah, we all are in touch. லைஃப்பில் ஒரு விஷயம் வேணும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணுவோம். அது கிடைச்ச பிறகு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ல நமக்கு தோணும். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் ஏதாவது உண்டா? இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லையே அப்படின்னு? நீங்கள் எனக்கு நிறைய கேள்வி கேட்டீங்க. பட் என்னாலனா அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே பிகாஸ் ஐ நெவர் டேக் லைஃப் ஸோ சீரியஸ்லி. ஓகே, ஐம் ரியலி டெல்லிங் யூ. இதுவே நல்ல மெசேஜ். ஐ எம் வெரி சிம்பிள் அண்ட் சார்ட்டட் பர்சன். எனக்கு கோவம் நிறைய வரும், பட் நெக்ஸ்ட் மோமெண்ட் ஐல் பி ஃபைன். சிம்ரனுக்கு ரொம்ப கோவம் வரும்னு வாரமலரில் போட்டிருந்தது அப்போ உண்மைதானா? அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒரு பிதான் மகன்ல. ஆமாம், சிம்ரன் ரொம்ப கோவக்காரங்கன்னு வாரமலரில் போட்டிருந்துச்சு. ஓகே. But then I'll be very emotional also at the same time. But it is just about the situation, no? It's okay. We can solve things in our life if we want to. Super good. Thank you, ma'am. Thanks a lot. Thank you, Ji. Thank you. Nice talking to you. My pleasure. சிம்ரன் என்னும் நான் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட், பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி மற்றும் ஸ்ரீபேபி ப்ராப்பர்ட்டிஸ். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. Blue Jay Premium Plotted Community with Clubhouse by Sribaby Properties.